இன்று நாங்கள் ஒரு எண்ணின் பூஜ்ஜியம் அடுக்கினுடைய பெறுமதி எப்போதும் ஒன்றாக வருவது ஏன் என்பதை பற்றி அவதானிப்போம். ஜீரோ எக்ஸ்போனன்ட். பாடநூல்களில் அநேகமாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு இலக்கம் இருந்தால் அந்த இலக்கத்தினுடைய பூஜ்ஜியம் அடுக்கு எப்போதும் 1 என்ற வகையில் ஒரு மந்திரம் போல் சொல்லப்பட்டிருக்கும். இந்த மந்திரத்தின் பின்னால் இருக்கின்ற விஞ்ஞானம் தான் என்ன என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். கணிதத்தில் ஒரு விஞ்ஞானமா? ஓகே, பார்க்கலாம். இப்போது நான் 2ன் பூஜ்ஜியம் அடுக்கு, 2ன் ஓராம் அடுக்கு, 2ன் இரண்டாம் அடுக்கு, 2ன் மூன்றாம் அடுக்கு, 2ன் நான்காம் அடுக்கு என்று இந்த அடுக்குகளை எழுதிவிட்டு இதனுடைய பெறுமதிகளை நான் போட்டு வருகிறேன். 2ன் ஓராம் அடுக்கு 2, 2ன் இரண்டாம் அடுக்கு 2 தர 2 4, 2ன் மூணாம் அடுக்கு 2 தர 2 தர 2 8, 2ன் நாலாம் அடுக்கு 2 தர 2 தர 2 தர 2 16. ஓகே, ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் ஒன்றை நீங்கள் அவதானிக்கலாம். இங்கு பார்த்தீர்கள் என்றால் 16ல் 8ஆவதற்கு இங்கு 2னால் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 8லிருந்து 4ஆக வருவதற்கு கூட இங்கு 2னால் வகுக்கப்படுகிறது. எனவே இங்கு 2னால் வகுத்தால் 4ஐ 2னால் வகுக்கும் போது 2 வருகிறது. அப்படியானால் 2ஐ 2னால் வகுக்கின்ற போது என்ன வரும்? அதுதான் 1. எனவே அது சரி. ஆனால் 2ஐ அடியாக கொண்ட ஒரு எண்ணினுடைய அடுக்குகளின் பெறுமதி தான் இவ்வாறு வந்தது. எனவே மற்ற எண்களுக்கும் இது பொருந்துமா என்று பார்க்க வேண்டாமா? ரைட், அதனையும் பார்த்து விடலாம். ஸோ 3ன் பூஜ்ஜியம் அடுக்கு, 3ன் ஓராம் அடுக்கு, 3ன் இரண்டாம் அடுக்கு, 3ன் ஓராம் அடுக்கு 3, 3 தர 3 9, 3 தர 3 தர 3 27, 3 தர 3 தர 3 தர 3 81. ஓகே, ஸோ இந்த வகையில் இருந்துக்கும் என்றால் இதனுடைய பேட்டர்னை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது 81ஐ 27 என்பது 3ஆல் வகுக்கின்ற போது வருகிறது. அதே போல 27ஐ 3ஆல் வகுக்கின்ற பொழுது 9ஆக வருகிறது. அதே போல 9ஐ 3ஆல் வகுக்கின்ற போது 3 என வருகிறது. எனவே 3ஐ 3ஆல் வகுத்தால் 1 தானே வரும். ஆக 3ன் பூஜ்ஜியம் அடுக்கு 1 தான். இன்னும் கன்வின்ஸ் ஆகலையா? ஓகே, இன்னொரு விடயத்தையும் பார்க்கலாம். நாங்கள் 4னுடைய மடங்கை எடுத்து பார்ப்போம். இப்போது 4ன் மடங்கை எடுத்தாம் என்றால் 4ன் பூஜ்ஜியம் அடுக்கு, 4ன் ஓராம் அடுக்கு 4, 4 தர 4 16, 4 தர 4 தர 4 64, 4 தர 4 தர 4 தர 4 256. ஓகே, ஸோ இதிலும் அந்த பேட்டர்னை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இந்த பேட்டர்னை பற்றி பார்த்தோமாக இருந்தால் இங்கு 286ஐ 4ஆல் வகுக்கின்ற போது 64 வருகிறது. அதே போல 64ஐ 4ஆல் வகுக்கின்ற போது 16 வருகிறது. 16ஐ 4ஆல் வகுக்கின்ற போது அது கூட 4 வருகிறது. ஆகவே 4ஐ 4ஆல் வகுத்தால் 1 தானே வரும். ஆக ஏதாவது ஒரு எண்ணினுடைய பூஜ்ஜியம் அடுக்கு 1 என்பது இங்கு புலனாகிறது. ஆனால் இதனை இன்னொரு வகையில் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். லெட்ஸ் சே 4ன் 5ஆம் அடுக்கு தர 4ன் 2ஆம் அடுக்கு சமன் என்றால் இந்த அபியாசத்தில் உண்மையில் அடிகள் சமனாக இருந்து அடுக்குகள் பெருக்கப்படுகின்ற போது அவை கூட்டப்படுகின்றதாகத்தான் நாங்கள் அறிவோம். எனவே 4ன் 5 சக 2 என்று வரும். எனவே இதனுடைய விடையாக 4ன் 7. அதே போல இன்னொரு வகையில் நாங்கள் இதை செய்யலாம். 4ன் 5ஆம் அடுக்கை 4ன் 2ஆம் அடுக்கால் வகுக்கின்ற போது இதனுடைய பெறுமதிகள் எவ்வாறு வரும் என்றால் அடிகள் சமனாக இருந்து அடுக்குகள் பிரிக்கப்படுகின்ற பொழுது அதை கூட நாங்கள் கழித்து விடுவோம் என. ஆகவே 4னுடைய 5 மைனஸ் 2 அதென்றால் 4ன் 3ஆம் அடுக்கு. ஸோ இது இவ்வாறு இருக்கிறது. எனவே இப்படி ஒரு உதாரணத்தை நாங்கள் இப்போது கவனிப்போம். 3ன் 4ஆம் அடுக்கு கீழ் 3ன் 4ஆம் அடுக்கு. 3ன் 4ஐ 3ன் 4ஆல் வகுக்கப் போகிறோம். எனவே இதனுடைய பெறுமதி கூட எவ்வாறு அமையும்? 3ன் 4 மைனஸ் 4 அதுவாவது 3ன் பூஜ்ஜியம் அடுக்கு. ஆனால்
3 தர 4 என்பதை இவ்வாறும் எழுதலாம். 3 தர 3 தர 3 தர 3. அதேபோல அதனை வகுப்பதனால் 3 தர 3 தர 3 தர 3. அடிப்படையான கணித நிலைகளின்படி இதனை இதற்காக அகற்றிவிடலாம். இதனை அகற்றிவிடும் போது எஞ்சியிருப்பது மொத்தமாக 1ஆக வருகிறது. எனவே இந்த 2 பகுதிகளிலும் இங்கு 3ன் 4ம் 3ன் 4ம் என்பது இருப்பதனால் இங்கு உள்ள விடை என்பது இங்குள்ள விடைக்கு சமனாக இருக்க வேண்டிய காரணம் இருக்கிறது. எனவே 3னுடைய பூஜ்ஜியம் அடுக்கு 1தான் என்ற விடைக்கு வரலாம். எனவே இவ்வாறு எந்த வகையான எண்கள் காணப்பட்டாலும் அதனுடைய பூஜ்ஜியம் அடுக்கு என்பது 1ஆகவே இருக்கும் என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் பூஜ்ஜியத்தின் பூஜ்ஜியம் அடுக்கினுடைய பெறுமதி என்னவென்ற கேள்வி எழுகிறதல்லவா? பூஜ்ஜியத்துக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ராச்சியமே இருக்கிறது. அந்த ராச்சியங்கள் பற்றிய விடயங்களை அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், 4 நண்பர்களுக்கு சொல்லி அனுப்பலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்களுக்கு புதிய காணொளிகள் பற்றிய விடயங்கள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும். அடுத்த காணொளியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.